உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பிறந்த நாள் இருக்கு. நபிகள் நாயகத்துக்கு முன்னால இஸ்லாம் இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்னால கிறிஸ்டியானிட்டி இல்லை, புத்தருக்கு முன்னால பௌத்த மதம் இல்லை, மகாவீரருக்கு முன்னால சமண மதம் இல்லை. அப்படி எல்லா மதங்களுக்கும் பிறந்த நாள் உண்டு. இந்த மதத்துக்கு பிறந்த நாள் இல்லை. இது தோற்றம் இல்லாதது, மறைவில்லாதது, அழிவில்லாதது. இதுக்கு ஆக்சுவலா நம்ம இந்து மதம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது ரொம்ப ராங் யூசேஜ், தவறான ஒரு பிரயோகம். விவேகானந்தர் சொல்லுவார், இந்து மதம் எங்க போனாலும் இப்படி சொல்றாங்க. அது ரொம்ப ராங் யூசேஜ். என்ன, சிந்து நதிக்கரையோரமாக வாழ்ந்தவர்கள் கடைபிடித்த மதம் சிந்து மதம், அப்படித்தான் ஒரிஜினலா அது காயின் ஆச்சு. அது உளறி இப்ப இந்து மதம்னு ஆயிப்போச்சு. நான் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல திருவகீந்திரபுரம் என்று ஒரு ஊர், பாடல் பெற்ற ஸ்தலம், கடலூர் பக்கத்தில் இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அகீந்திரன். அகீந்திரன் என்ன, நாகராஜன் அர்த்தம், ஆதிசேஷன். திரு அகீந்திரபுரம், ஆதிசேஷனுடைய ஊரு திருவகீந்திரபுரம். ஆனா கடலூருக்கு போய் நீங்க ஆட்டோ ரிக்ஷாக்காரன் போய் திருவகீந்திரபுரம் வருவாயா அப்படின்னு கேட்டா வராதுங்க, அப்படி ஒரு ஊரே கிடையாது. யோ, பெருமாள் கோயில் அங்க இருக்கியா? வேற ஒரு ஊர் இருக்கு, தீந்திபுரம் சொல்லுவாங்க, அந்த தானே? ஆமா ஆமா, அந்த தீந்திபுரம் தான். அப்ப திருவகீந்திரபுரம் என்ன ஆச்சு? அதுபோல சிந்து மதம் என்ற சொற்றொடர் இந்து மதம் என்று ஆயிற்று. மதம்னா கருத்துன்னு அர்த்தம், ஒப்பீனியன். அதுக்கு தான் அவர் சொல்லுவாரு சனாதன தர்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அழிவில்லாதது, தோற்றம் இல்லாதது, முடிவில்லாதது. அதான் இதுக்குரிய ரியல் நேம்.